பலரை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வெளியே இருக்கவனை பாரு, ராஜ்யத்தின் புத்திரரை பார்க்கணும். வெளியே இருக்கிறவன் ரொம்ப ஞானமா செயல்படுறான்பா, உள்ள இருக்கவன் தான் சோம்பேறிகளா இருக்கீங்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் எழுப்பணும்னா ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் நமக்காக மாத்திரம் அல்ல, அநேகரை வாழ வைப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 வாரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார், கொடுக்கிறார்லாம் பேசிட்டேன். அடுத்து சொல்றேன் எதுக்கு கொடுக்கிறாருன்னு அடுத்த வாரத்துல இருந்து நான் சொல்றேன். உங்கள்கிட்ட வரும்போது நீங்க அதை வச்சு என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். நம்ம மேல இருக்கிற நோக்கம் என்னன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வர்றதெல்லாம் நம்மளுக்காக அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கொடுக்கிறார். என்னைக்கு மற்றவங்களை பத்தி நினைக்கிறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். ஆமென். இந்த மனநிலையில புரிஞ்சுக்கோங்க, தவறான மனநிலையில வெளியேறட்டும். ஐஸ்வர்யம் ஆயிட்டா, உயர்ந்துட்டா தேவனுக்கு தூரமாயிடும். இல்ல நான் சொல்றேன், அதனால கர்த்தருக்கு மகிமை வரும். ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். நம்ம தேவனுக்கு மகிமையானதான் செய்வோம், தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தர் அப்படி அனுமதிக்கவும் மாட்டார். அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பொல்லாதவர்களும் பலவீனமானவர்களும் கிடையாது. நான் கர்த்தர் சொல்றது என்னன்னா, கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு தாளத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, ஒன்னா பிசினஸ் பண்ணு, இல்லைன்னா எங்காவது முதலீடு பண்ணு. உனக்கு ஒரு ரொட்டீன் இன்கம் என்ன ஆகிட்டே இருக்கணும்னா வந்துகிட்டே இருக்கணும். என்ன முதலீடு செய்கிறீர்கள், எதை செய்கிறீர்கள் அந்த கணக்கு கேட்டு சொல்றாரு. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ பிரயோஜனமற்றவன். நீங்க நான் கேட்கிறேன், in what way you are a blessing to others? யோசிச்சு பாருங்க, எந்த விதத்துல நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். சொல்றேன், என் மூலமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமா ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமா சபை ஆசீர்வதிக்கப்படும். அவன் சபை ஆசீர்வதிக்கப்படும், தேசங்கள் ஆசீர்வாதம் சொல்றாரு. ஜாதிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமா இருப்பேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவ, ஆண்டவருடைய மனசு எப்படி இருப்பாரு. என் பிள்ளை வாங்குறவனா இருக்கக்கூடாது, கொடுக்கிறவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கணும்னா என் கையில இருக்கணும், அதையும் அவன் கொடுக்கிறார். அந்த சோர்ஸை கர்த்தர் கொடுக்கிறார், சோர்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம கேஷாவே ஆண்டவரை எதிர்பார்க்காதீங்க, டேலண்ட்ஸா எதிர்பார்க்க. கர்த்தர் கொடுக்கிற கிருபைகள் மிகப்பெரிய பெருக்கத்தை கொடுக்கும். கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளங்களை புரிஞ்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா அங்கிருந்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குறார். நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்படும் போதெல்லாம் உங்க கண்ணு யார் மேலே இருக்கணும் தெரியுமா? மற்றவங்க மேலே இருக்கணும். என்ன சொல்றேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் வேற, இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இது ரெண்டுக்கும் நடுவில் நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறார், என்ன செய்யணுன்றதை கண்டுபிடிச்சேன். என்னுடைய வாழ்நாளெல்லாம் எதுக்கே நான் சரண்டர் பண்ணிருக்கேன்னா, அந்த ஏரியாவை டெவலப் பண்ணி அந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், அப்படி எனக்கு ஒரு கிஃப்டை கொடுத்தார், உங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருப்பாரு. அது என்ன? என்ன? 4 பேருக்கு ஆலோசனை சொல்றதா இருக்கா, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச் பண்றதா இருக்கா, பிராக்டிகலா பேசுறேன். என்னைக்கோ டெய்லரிங் கிளாஸ் போய் படிச்சிருக்கீங்க, அதை வச்சு என்ன பண்ணுறீங்க? எத்தனையோ பேர் தைக்கணும்னு ஆசை, ஆனால் தைக்க முடியல. உங்களுக்கு அந்த விஸ்டம் கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து, மெஷினை கொடுத்து, தைக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஏர்ன் பண்றீங்களா? இயேசு கூட ஊழியம் செய்த பெண்கள்லாம் தொழில் செய்து தன்னுடைய ஆதாயத்தை கொண்டு வந்து இயேசுடைய ஊழியத்தில் போட்டாங்க தெரியுமா? மறுபடியும் நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, வீட்டிலே வேலை அதிகமா இருக்குது, பிள்ளைகளை எதிர்கொண்டு சமைக்கணும், இதெல்லாம் ஒரு வேலையா பார்த்துட்டு இதுலயே நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் லெவல் நம்ம குரோ ஆகணும்னா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளத்துகளை வைத்து நான் வியாபாரம் பண்ண தொடங்கணும். இயேசுவின் நாமத்துல அந்த பிசினஸ் கிரேஸ் இந்த சபை மேல உண்டாகும். பெருக்கத்தின் ஆசீர்வாதம், blessing of multiplication சர்ச்ல ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்லிக்கிறேன். எல்லா பகுதியிலும் ஒரு பெருக்கும், எல்லா பகுதியிலும் ஒரு பெருக்கும். நீங்க ஒருவேளை ஒரு சாதாரண துவக்கத்துல ஒரு கொஞ்சம் வருமானத்துல ஒரு தொழில் செய்றீங்களோ, ஒரு வேலை செய்றீங்களோ, நான் சொல்றேன், இந்த புரிதலோட நீங்க போனீங்கன்னா அங்கிருந்து தான் உங்க ஆசீர்வாதம் தொடங்கும். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் கொடுப்பாருன்னு வேலை செய்யாதீங்க, கொடுத்திருக்கிறாருன்னு வேலை செய்ய தொடங்கும். இட் இஸ் யுவர்ஸ், உங்களுடையது. ஒரு முதலாளித்துவத்தின் மனநிலையிலே வாழ தொடங்கும். ஆண்டவர் நம்ம வேலைக்கு அப்படின்றத தாண்டி உங்க கையில கொடுத்திருக்கிறத மேனேஜ் பண்ண பழகுன்னு ஆண்டவர் சொல்றாரு. Do something.
நீ சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடாது, பெருக்கத்திற்காக வேலை செய்யும். உன் கையில கொடுத்திருக்கிற தாளந்துகள் பெருகணும். நான் சொல்றேன், எப்படி பெருகலாம்? எப்படி பெருகலாம்? நான் சொல்றேன், இப்ப எனக்கு பேசுறேன், இப்ப எனக்கு டீச் பண்ற கிரேஸ் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் வேதத்தை போதிக்கிற கிருபை கொடுத்திருக்காருன்னா நான் மாத்திரம் உட்கார்ந்து போதிச்சுட்டு இருக்கிறதுல என்ன மாதிரி 4 பேர் உருவாக்கிட்டேன்னா நான் பெருகிட்டேன்னு அர்த்தம். கேட்டுங்களா? என்ன மாதிரி போதிக்கிற 4 பேரை உருவாக்கி இதே கிரேஸ் அவங்க மேல நான் பேசி என்ன மாதிரி அவங்கள ஊழியம் செய்ய வச்சுட்டேன்னா நான் பெருகிட்டேன். ஒருத்தர் அனுப்பிச்சுங்க, என்ன மாதிரி 10 பேர் உருவாக்கிட்டேன். இயேசு ஒருத்தர் வந்தாருங்க, 12 பேர் உருவாக்கிட்டு போயிட்டாரு. அடுத்து 70 ஆச்சு, அடுத்து 3000 ஆச்சு, 5000 ஆச்சு, நீ கோடிக்கணக்கில் உட்கார்ந்துருக்கோம். இயேசு பெருகி இருக்கிறார். நீங்களும் நான் எதை பெருக்கிறோம்? எதை பெருக்கிறோம்? துக்கம் பெருகுது பிரதர், கவலை பெருகுது பிரதர், புலம்பல் பெருகுது பிரதர், இதெல்லாம் தூக்கி போடுங்க. தாளந்துகள் பெருகுவதா, ஐஸ்வர்யம் பெருகுவதா, ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் பெருகுவதாக, அந்த பெருக்கத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. அதுல நீங்க கைய வச்சா ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நிறைய பேரு அவங்களே தாழ்த்தி, நான்லாம் வளர்க்க மாட்டேன், நான்லாம் உனக்கு உதவ மாட்டேன், நான் கை வச்சா வளர்ந்த. நான் சொல்றேன், அந்த மனநிலாம் மாறும். இனிமே உங்க மனசுல எல்லாம் என்ன யோசிக்கணும்னா, எவ்வளவு லாஸ்ல போயிருந்தாலும் நான் வந்தா ஒரு ஆசீர்வாதம் வரும், நான் கைய வச்சா ஒரு மாற்றம் நடக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு அப்படின்னு முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க. யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நீ சட்டையை தூக்கலாம், என் ஆசீர்வாதத்தை தூக்க முடியாது. நான் தனியா போறேன்னு நினைக்காத, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட போறேன்னு. போத்திபார் வீட்டுல வந்தா பாருங்க, போத்திபார் சொல்றாரு, என் கையில என்னதான் போது ஆசீர்வாதம், சட்டை இல்லைங்க, ஆசீர்வாதம் இருக்கு. நான் சொல்றேன், உங்க கையில இன்னும் தொழில் வராம இருக்கலாம், இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராம இருக்கலாம், ஆனா உங்க மேல சம் டேலண்ட்ஸ் வச்சிருக்கிறார், சில ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். டூ சம்திங், இனிஷியேட் பண்ணுங்க, ஆரம்பிங்க, முயற்சி எடுங்க, கரங்களை வைங்க, கர்த்தர் வர்த்திக்கப்படுவார், பெருக செய்வார், ஆசீர்வாதம் வரும், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். மறுபடியும் சொல்றேன், பொருளாதார அற்புதத்தை நான் நம்புகிறேன். கண்டிப்பா இந்த மாசத்துல ஒரு சண்டே அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறணும், கடன் எல்லாம் அடைக்கப்படணும், ஜெபிக்க போறோம். ஆனா எல்லா நேரத்திலும் அதல்ல, கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னை பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒன்னா வியாபாரம் பண்ணணும், இல்லைன்னா முதலீடு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் வச்சு பணத்தை சம்பாதிங்க, இல்லைன்னா முதலீடு செய்யுங்க. நான் சொல்றேன், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை போல முதலீடு செய்யற இடம் எதுவுமே கிடையாது. தெரியுமா? அந்த ராஜ்யத்தை முதலீடு செஞ்சவங்களை பார்த்து சொல்றாரு, இம்மையில 100 மடங்கு, மறுமையில நித்திய வாழ்வு. அவன் இம்மையில 100 மடங்கு, 100% வேற, 100 foldங்கிறது வேற. 100% சொல்ல, 100 மடங்கு, 100 மடங்கு. 1000 ரூபாய் போடுறீங்க, 2000 ரூபாய் வந்துச்சுன்னா உங்களுக்கு 100% ப்ராஃபிட். 1000 ரூபாய் போடுறீங்க, 1 லட்சம் வந்துச்சுன்னா 100 மடங்கு. கர்த்தர் சொல்றாரு, இந்த பிளான் உலகத்துல எவனுமே கொடுக்க முடியாது, ராஜ்யத்துல அந்த கேரண்டி கொடுக்குறாரு. இம்மையில உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். இன்வெஸ்ட் இன் தி கிங்டம். ராஜ்யத்துல முதலீடு செய்யுங்க. ராஜ்யம்னு உடனே ஸ்டேஜ் மைக்கு மரியாதை, இதுதான் ராஜ்யம் அல்ல. ராஜ்யத்தில் எத்தனையோ செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏழைகளை பராமரிக்க வேண்டியது இருக்கிறது, விதவைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எவ்வளோ இருக்கு, வர நாட்களெல்லாம் அறிவிக்கிறேன். யூ கம் அண்ட் இன்வெஸ்ட். வாழ்ந்திருப்பீர்கள், செலுத்திருப்பீர்கள், பெருகுவீர்கள், பழுகுவீர்கள். ஒரு நாளும் நீங்க குறைஞ்சு போகவே மாட்டீங்க. உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். எழுந்து திரும்ப போகும்போது ஒருத்தரும் நான் வேஸ்ட்ன்ற மனநிலை போகக்கூடாது. எனக்குள்ள ஆண்டவர் என்னமோ வச்சிருக்காராமே, அது என்ன நான் கண்டுபிடிக்க போறேன். ஐ அம் ஹியர் வித் சம்திங், ஏதோ உன்னோட கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், அதை பெருக்க போகிறேன் என்கிற மனநிலையோட போங்க. கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து அருள்வாரா.